ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். இன்றைய விவாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சமீபத்தில் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடந்தது. பொதுக்குழு பிரம்மாண்டத்தை காட்டுவதற்காக சென்னையில் இருக்கிற அண்ணா அறிவாலயத்தை இங்கே மாடல் அண்ணா அறிவாலயமாக கொண்டு வந்தார்கள். ஏன்னால் எல்லாமே திமுக இப்போது மாடல் தான். திராவிட மாடல், ஸ்டாலின் மாடல், அண்ணா அறிவாலய மாடல் என்று மாடல் நிலையிலே தான் திமுக இருக்கிறது. இதில் வழக்கம் போல ஸ்டாலினுடைய பேச்சிலே உருக்கம் இருந்தது, நகைச்சுவை இருந்தது, சவால்கள் என்று நவரசங்கள் இருந்தது. ஆனால் இது மொத்தமும் பொய்யாகத்தான் இருந்தது. அதுதான் அந்த சவால்கள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் நகைச்சுவையாக பார்க்கிறார்கள். அதிலே ஒரு குடையில் ஒன்றிணைவோம் என்ற பெயரில் கட்சி உறுப்பினர் சேர்க்கை அவர் அறிவித்தார். அவர் கட்சியினுடைய தலைவர் உறுப்பினர் சேர்க்கை குறித்து அறிவித்தார். மொத்த வாக்காளர்களை 30% உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் அவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வைத்தார் பாருங்கள். திமுக உறுப்பினர் விபத்திலே மரணம் அடைந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்பதுதான் ஆசையை தூண்டுகிற அந்த அற்பமான அறிவிப்பு என்று யாரும் விமர்சிக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய இறப்பில இன்றைக்கு கவலை கொண்டு அவர் கொடுப்பதாக நாம் வைத்துக் கொண்டால், உறுப்பினர் சேர்க்கையும் இறப்பையும் ஒரே அறிவிப்பில் அவர் வெளியிடுவது அவருடைய நோக்கம் என்று எடுத்துக்கொள்வதா, என்னவென்று பார்ப்பதா, அல்லது கட்சியினுடைய நிலை பலவீனம் அடைந்திருக்கிறது, வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு பெற வேண்டிய நிலையில திமுக இருப்பது ஒத்துக்கொண்ட ஸ்டாலின் அவர்கள், பணம் கொடுக்காமல் நம்மால் வெற்றி பெற முடியாது, திட்டங்களாலோ உழைப்பினாலோ கொள்கையினாலோ லட்சியனாலோ தமிழ்நாட்டு மக்களிடம் நம்முடைய செல்வாக்கு எடுபடாது என்ற நிலையில இப்போது உறுப்பினர் சேர்ப்பதற்கு நேரடியாக சன்மானத்தை அறிவிக்காமல் அவர்கள் இறந்தால் 10 லட்சம் என்று சொல்வதை நான் விமர்சிக்கவில்லை. தொண்டர்களுடைய விமர்சனமாக, மக்களுடைய பார்வையாக தொண்டர்களை சேர்ப்பதற்கே அவர் சலுகை அறிவிக்க வேண்டியிருக்கிறது. அப்படியானால் கொள்கை எங்கே போனது? அப்படியான லட்சியம் எங்கே போனது? சாதனை திட்டங்கள் எங்கே போனது? நம்முடைய தொலைநோக்கு பார்வை எங்கே போனது? சமூக நீதி எங்கே போனது? பெண் உரிமை எங்கே போனது? கல்வி எங்கே போனது? பொருளாதாரம் எங்கே போனது? இதெல்லாம் திமுக இதையெல்லாம் கைவிட்டு விட்டதா, அல்லது இதெல்லாம் கை கழுவி விட்டு 10 லட்சம் கொடுத்து உறுப்பினர் இன்றைக்கு சேர்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இதில் ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. திமுக உறுப்பினர் விபத்தில் மரணம் அடைந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று 30% வாக்காளர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்ற போது, வாக்காளர்களை உறுப்பினராக சேர்ப்பதற்கு சன்மானமா என்ற ஒரு கேள்வி இதில் ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. வேட்டைக்காரர்கள் விலங்குகளை பிடிக்க கடைபிடிக்கும் யுக்தியை 75 ஆண்டுகள் இன்றைக்கு கடந்திருக்கிற அரசியல் கட்சி திமுக உறுப்பினர் சேர்க்கை அதிகரிக்க கடைபிடிக்கப்படுகிற இந்த நடைமுறையை பார்க்கிற போது அந்த கட்சி, திமுக கட்சி ஸ்டாலின் தலைமையில வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு ஒரு அறிவிப்பு சான்று தேவையில்லை. 6 முறை ஆட்சியில் இருந்து தமிழகத்தின் பெரிய கட்சி என்று மாறுதட்டும் திமுக, ஸ்டாலின் திமுக உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்க இனி சன்மானம் கொடுத்தால்தான் நாம் அதை சாதிக்க முடியும் என்கிற ஒரு நிலையிலே இன்றைக்கு திமுக கட்சி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கட்சியின் கொள்கை, கோட்பாடுகள், தமிழகத்திற்கு செய்த சாதனைகள், எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை சொல்லி
உறுப்பினர்களை சேர்த்தால் அது ஆரோக்கியமான அரசியல் கட்சி அல்லது வலிமையான அரசியல் கட்சி அல்லது பலமான அரசியல் கட்சி அல்லது மக்கள் செல்வாக்குள்ள அரசியல் கட்சி அல்லது உறுப்பினர் செல்வாக்குள்ள அரசியல் கட்சி. ஆனால் இப்போது பலவீனமாக இருப்பதை ஒப்புக்கொள்ளுகிற ஒப்புதல் வாக்குமூலம் போல 30% வாக்காளர்களை உறுப்பினர்களாக திமுகவிலே சேர்த்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திலே, அந்த நோக்கத்திலே, அந்த சிந்தனையிலே, அந்த பார்வையிலே தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறதோ. 10 லட்சம் ரூபாய் ஒரு உறுப்பினர் குடும்பத்திற்கு என்று சொன்னால் உறுப்பினர்கள் ஓடி வந்து விடுவார்களோ, உடன்பிறப்பே வா என்று சொல்லுகிறார். ஆகவேதான் நீங்கள் தங்க காசை கொட்டி கொடுத்தாலும் வெள்ளி காசை கொட்டி கொடுத்தாலும் இன்றைக்கு உடன்பிறப்பு உங்களோடு பயணிப்பதற்கு தயங்குகிறார்களே. என்ன காரணம்? நீங்கள் சமாதானமாகி கொள்கையிலே, கோட்பாடுகளிலே இன்றைக்கு சமாதானமாகிவிட்ட காரணத்தால் உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் வாரிசுகளுக்காக நீங்கள் கொள்கையிலே, லட்சியங்களிலே, கோட்பாடுகளிலே சமாதானம் ஆகிவிட்ட காரணத்தால், ஜீவாதார உரிமைகளிலே சமாதானம் ஆகிவிட்ட காரணத்தால் ஆட்சிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் வாரிசு அரசியலுக்காகவும் நீங்கள் சமாதானம் ஆகிவிட்ட ஸ்டாலின் அப்பா, இனி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவேதான் இன்றைக்கு என் கட்சியிலே உறுப்பினராக சேர்ந்தால் நீ இறந்த பின் உன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்பது எந்த வகையிலே பார்க்கப்படுகிறது என்பதை விமர்சனமாக இருக்கிறது. பணத்தை காட்டி ஆசை தூண்டித்தான் உறுப்பினர்களை சேர்க்க முடியும் என்றால் அதற்கு பெயர் அரசியல் கட்சி அல்ல.